ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஏர் கூலர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ தான். ரொம்ப 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 சூப்பரான ஒரு பெஸ்ட் ஏர் கூலர்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து எனக்கு எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு பேக்கேஜிங் வந்து எனக்கு இப்படி தான் வந்தது. நான் ஷாப்பில் போய் விசிட் பண்ணிலாம் வாங்கலை, ஆன்லைனில் தான் வாங்கினேன். நான் எப்படி வாங்கினேன், எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். இது ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி வெப்சைட்லலாம் கிடைக்காது. ஸோ நான் எப்படி வாங்கியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் வீடியோவோட மிடில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட டீட்டெயிலாம் உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாருங்கள், 100 வாட்ஸ் தான் வந்து பவர் வந்து கன்சம்ஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே லோ பவர் இருந்ததுனால நான் வந்து 100 வாட்ஸுன்றதுனால நான் யோசிக்காமல் வாங்கிட்டேன். மோஸ்ட்லி ஏர் கூலர் எல்லாமே 180 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ 100ன்னா ஓகேன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயில் சொல்கிறேன். நான் வாங்கியிருக்கிறது வந்து வோல்டாஸ் பிராண்டு தான், டாட்டா ப்ராடக்ட்டு. ஸோ டாட்டா ப்ராடக்ட்னாலே நம்ம கொஞ்சம் நம்பி வாங்கலாம். ஸோ அந்த ஒரு இதில் தான் நான் வந்து இந்த ப்ராடக்ட் நான் வந்து சூஸ் பண்ணேன். நான் சூஸ் பண்ணதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதை நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஓப்பன் பண்ணோன்னே பேக்கேஜிங்லாம் செம்மையாக வந்திருந்தது. நான் ஆர்டர் பண்ணி ஒரு 5 டேஸ்லேயே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணாங்க. டெலிவரி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இல்லை. ஓகே, பக்கத்துலேயே இதை வந்து நம்ம இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க, பக்கத்தில் யார்ட்டையும் கொடுத்துட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இதில் ஆதார் கார்டு, நம்மளோட நம்பர்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மள்கிட்ட ப்ராடக்ட் கொடுப்பாங்க. வேறு யார்ட்டையும் நம்ம கொடுத்துட்டு போகவும் சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அன்றைக்கி வந்து எனக்கு வந்து டெலிவரி கொடுக்கல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே நான் வந்துட்டேன், கால் பண்ணியும் சொல்லிட்டேன். பட் நெக்ஸ்ட் டேவும் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு 5 டேஸ் ஆச்சு அவங்க கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு. அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக போட்டுட்டாங்க. இந்த ப்ராடக்டை வந்து ஒரே ஆளாக அன்பாக்ஸ் பண்ணி ஒரே ஆளாக கேமராலே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். கேமராவில் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன், பட் ஸ்டாண்ட் வந்து அடிக்கடி வந்து சாஞ்சிடும். ஸோ அது ஒரு இஷ்யூ வேறு. ஸோ பாகுபலி மாதிரி நான் ஒரே ஆளாக வந்து தூக்கிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு வெயிட் ஒன்றும் இல்லை, பிளாஸ்டிக் இது தான். ஸோ வெயிட் இல்லாதனால தான் நான் தூக்கியிருக்கேன். சும்மா ஒரு இதுக்காக சொன்னேன். நான் தூக்குற அளவுக்கு இருக்க வெயிட்டு தான் இது. ஸோ ரொம்ப நீட்டாக பேக்கேஜிங் இருந்தது. மேலேயே வந்து வாரண்ட்டி கார்டு கொடுத்து நல்லா வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. இந்த ஏர் கூலர் நீங்கள் எந்தெந்த மாதிரி எப்படி நீங்கள் இருக்கவங்க வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் வந்து கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு. நல்லா பேக்கேஜிங் பார்த்துருக்காங்க. சிசர் வச்சு கட் பண்ணலான்னு பார்த்தா அழகாக மேலே ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது கவரு. ஓகே அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம அந்த வாரண்ட்டி கார்டை பார்த்துட்டு வச்சிடலாம். ஸோ இதில் வந்து வாரண்ட்டி டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வாங்கினோன்னே யூஸ் பண்ணோன்னே சுத்தமாக எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கல. அது ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வாரண்ட்டி கார்டும் வந்து நல்லா ஒரு கவருக்குள்ளே வச்சு நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவல், அதாவது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மேனுவலில் இருக்குது. நான் ஆல்ரெடி ரொம்ப சர்ச் பண்ணி தான் நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கினேன். என்னோடய பட்ஜெட்டுக்கும் நான் வந்து ஒரு 5000 தான் பட்ஜெட் வச்சுருந்தேன். அந்த 5000 விட கொஞ்சம் தான் அதிகமாக போச்சு. இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்டாக வாங்கணும் அப்படின்றதுனால தான் நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து சொதப்பல் பண்ணது என்னென்னா, பஜாஜ் வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வீடியோஸ் பார்த்துருப்போம். அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெஸ்ட்டு ரிவ்யூவாக இருந்தது. ஆர்டர் பண்ணி ஒரு 2 டேஸில் எனக்கு வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணுது, வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. என்னடா இது அப்படின்னோன்னா, அந்த வீடியோ பார்த்த உடனே நான் வந்து அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிட்டேன். 1 டே நினைக்கிறேன், 1 டேலேயே ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டேன். நம்ம எப்பொழுதுமே ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண வரைக்கும் நம்மளுக்கு டீட்டெயில் தெரியாது. ஆர்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லா டீட்டெயிலும் நம்மளுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் நடந்திருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ரொம்ப யோசிச்சு அதுக்கப்புறம் நான் வந்து சரி வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு கன்ஃபார்மாக வாங்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் வந்து ஒரேடியாக வோல்டாஸ்க்கு வந்து ட்ரை பண்ணேன். இதோட ரிவ்யூஸ் பார்த்த வரைக்கும் எனக்கு ஓகேவா அப்படின்றது எனக்கு வந்து சூட்டபிளாக இருந்தது. குவாலிட்டியுமே மெட்டீரியல், பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கே தான் வந்து வாட்டர் இன்லெட் பாயிண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து குட்டி குட்டி குண்டான்லலாம் வச்சு தான் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு அது வந்து செம்ம கடுப்பாச்சு. அது என்னன்றதை சொல்கிறேன் உங்களுக்கு. 3 சைடு வந்து ஹனிகோம் பேட் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜு. உட்வூல் பேடுன்னு சொல்லிட்டுன்னு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இது நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம்.
ஸோ இது ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜு. நான் அந்த மாதிரி தான் பார்த்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்விங் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த விண்டோ மாதிரி இருக்கு இல்லையா, காற்று வர சைடு, இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். நீங்கள் கீழே உட்காடுறீங்க அப்படின்னா கீழே இறக்கி விட்டுக்கலாம். சேரில் உட்காரிங்கன்னா மேலே தூக்குனாப்பில் வச்சுக்கலாம். ஸோ நான் எதுக்கு இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணன்றதை வந்து சொல்கிறேன். எனக்கு வந்து அதாவது காம்பேக்டாக இருந்தது இந்த ப்ராடக்ட்டு. ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை, மீடியம் சைஸில் இருக்கணும்னு நினச்சேன். டாட்டா ப்ராடக்ட்டுன்றதுனால தான் நான் ரொம்ப நம்பி வாங்கினேன். இதில் வந்து ஹை, லோ, மீடியம் அப்படின்ற மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இதை நீங்கள் டவர் ஃபேன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் யூஸ் பண்ணியும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டவர் ஃபேன் மாதிரி யூஸ் பண்ணுறதுனா நம்ம டவர் ஃபேனே வாங்கிடுவோம். பட் இது வந்து டவர் ஃபேன் மாதிரி சம்டைம்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். 2 பர்பஸ்மே. நான் வந்து மதியான டைமில் வந்து ஏர் கூலர் வந்து வாட்டர் இதை வந்து ஆன் பண்ணிக்குவேன். மார்னிங் டைம், ஈவினிங் டைம், நைட் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டவர் ஃபேன் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறது. எனக்கு ஒரு தாட் பொறுத்த வரைக்கும் டவர் ஃபேன் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு அந்த பவர் கன்சம்ஷன் வந்து கம்மியாக, கரண்ட் பில் கம்மியாக வரும் அப்படின்றதுனால நான் அப்படி வந்து இது பண்ணேன். ஏன்னா 2 இது வாட்டர் பம்போட மோட்ரு ஓடுறதுக்கும் நார்மலாக ஃபேன் ஓடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. நான் வாட்டரில் வந்து இப்படி தான் ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தா எனக்கு வாட்டர் இண்டிகேட்டில் சுத்தமாக தெரியவே இல்லை. எனக்கு என்ன ஆச்சுன்னா, வாங்கின புதுசுலே போச்சு, நமக்கு வந்து இது ஒர்க் ஆகலை, இது என்ன இப்படி தான் தெரியுமோ, சுத்தமாக தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தது. வாட்டரை இண்டிகேட் காமிக்கவே இல்லை அப்படின்ட்டு ஒரு குண்டான் ஊற்றிட்டே நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அது என்ன ஒரு 4 லிட்டர்ஸ் 3 லிட்டர்ஸ் இருக்கும், அவ்வளோதான். பட் எனக்கு ஒரு மாதிரி டவுட்லேயே இருந்தது. சரி ஓகே, இன்னொன்று தடவை ஊற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இன்னொரு தடவையும் பிடிச்சிட்டு வந்து ஊற்ற போனோம். ஸோ அப்போ வந்து லைட்டாக காமிச்சது. அப்போ தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக ஆச்சு. ஃபேனோட ஸ்பீடு, குவாலிட்டி, பில்டு குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப ஒர்த்து. இதில் வந்து எம்ஆர்பி 10,000 சம்திங் போட்டிருப்பாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே அந்த ஒரு வாட்ஸ் இதெல்லாம் காமிச்சிருப்பேன்ல, அதுலேயே போட்டிருப்பாங்க பாருங்கள். பட் நம்ம வாங்கினது ரொம்ப லோ ப்ரைஸில் தான் வாங்கினோம். இப்போ பாருங்களேன், தண்ணி லெவல் கொஞ்சம் ஏறி இருக்குது. ஸோ நான் ஒரு 6 லிட்ரு 9 லிட்ரு ஊற்றிருப்பேன், அவ்வளோதான். அதுக்கு வந்து இவ்வளோண்டு காமிச்சிச்சு. ஸோ என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரேடியாக வந்து ஒரு 3 டேஸ் நான் அப்படியே தான் பிடிச்சி ஊற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கடுப்பாயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, பின்னாடி உள்ளதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி குடத்துல பிடிச்சி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக வந்து குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா அப்போ தான் சால்ட் வந்து டெபாசிட் ஆகாது. இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமே மோட்ரு வந்து வீணாக போயிடும். இதில் வந்து ஹை, லோ, மீடியம் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்களே. நான் மோஸ்ட்லி ஹையில் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபேன் யூஸ் பண்ணாலும் சரி, கூல் மோடில் யூஸ் பண்ணாலும். இந்த சைடு கூல் ஃபங்க்ஷனில் வந்து கூல் ஸ்விங்கு. நார்மலாக ஃபேன் மட்டும், டவர் ஃபேன் மட்டும் இருக்கும் போது உங்கள் கடையிலையோ இல்லை உங்கள் வீட்லையோ 2-3 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஸ்விங் மோடு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. மேலே வந்து ஐஸ் சாம்பர் கொடுத்துருக்காங்க. ஐஸ் கட்டி யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஒரு ஃபீல் இருக்குது. நீங்கள் ஏசியெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டார்டிங் பிடிக்காது. ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு ஸ்டார்டிங் சுத்தமாக பிடிக்கல. என்னடா இது, கூலிங்கும் இல்லை, சும்மா நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 டேஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. சீரியஸாக வீட்டில் வந்து ஃபேனில் உட்காருனா அதுக்கு இங்கே வந்து ஷாப்பில் போய் அழகாக அந்த ஏர் கூலரில் உட்காந்துக்கலாமே அப்படின்ற மாதிரி தாட்டு தான் வந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு ஏர் கூலர்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங்லாம் ஐஸ் கட்டி போட்டு வந்து ஒரு 2 டேஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். நல்லா ஓகேவாக தான் இருந்தது. இப்போலாம் வந்து ஐஸ் கட்டி போடாமலே வாட்டர்லேயே நல்ல கூலிங் வருது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. பாருங்கள், தண்ணி வந்து எப்படி ஃபுல்லாக வந்து கீழே ஃப்ளோ ஆகி 3 பேடும் நனைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நல்ல ஒரு கூலிங்கான ஏர் ஃப்ளோ வரும். ஸோ என்னோடய ப்ரைஸ் வந்து நான் வோல்டாஸோட வெப்சைட்டில் வாங்கியிருந்தேன். அதோட வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வாங்கின ப்ரைஸ் வந்து 6,000. இது வாட்டர் அவுட்லெட் பாயிண்ட்டு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.